ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம போயம் பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம ப்ரோஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ரோஸுக்கும் போயம்க்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, ப்ரோஸ்னா வந்து ஒரு கட்டுரை மாரி இருக்கும். போயம்னு சொன்னா ஒரு கவிதை மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம போயம் பார்த்தோம். மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். இந்த கிளாஸ் நம்ம ப்ரோஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ப்ரோஸ்னா வந்து இது ஒரு கதை மாரி இருக்கும். கேஸ் ஆஃப் சஸ்பீசியன். சஸ்பீசியன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட். நம்ம வாழ்க்கையில நம்ம நெறைய சந்தேகங்கள படுவோம். ஓகேவா? ஸோ இந்த கதை முழுக்க பார்த்தீங்கன்னா, சந்தேகங்களா தான் இருக்கும். அதனால தான் இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? எ கேஸ் ஆஃப் சஸ்பீசியன். ஸோ ஃபுல்லா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நெறைய இருக்கும் இங்க இந்த இந்த கதையில. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த நம்ம வாழ்க்கையில டவுட் வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரியான கதை தான் இது. இந்த கதைய பத்தி நம்ம ஷார்ட்டா ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த கதையுடைய சாராம்சத்த நான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கதைக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது எ கண்ட்ரி டாக்டர். எ கண்ட்ரி டாக்டர்ன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் டாக்டர். செட்ஸ் அவுட். செட்ஸ் அவுட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பார்ட் தான் ஃப்ரேஸ். ஓகேவா? இதுதான் கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல ஒரு பார்ட் தான் ஒரு செட்ஸ் அவுட்ங்கிற விஷயம். ஓகேவா? இந்த செட்ஸ் அவுட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரேஸ் வெர்ப்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேஸ் வெர்ப்னா, இதுக்கு வந்து டைரக்ட்டா மீனிங்க புரிஞ்சுக்காம, இதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும். செட்ஸ் அவுட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு, இந்த செட்ஸ்ங்கிறது வெர்பு. அவுட்ங்கிறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா தமிழ்ல இடைச்சொல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து இதை போல, அதற்கு கீழே, இந்த போல, கீழேன்னு இருக்கா இல்லையா? இது நம்ம தனியா வந்தா நமக்கு மீனிங் கிடைக்காது. ஒரு வார்த்தையோட சேர்த்து வந்தா நமக்கு மீனிங் கிடைக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும், ஒரு வெர்பும், ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து வந்தா, அதுக்கு வேற மீனிங் குடுக்கணும். செட்ஸ் அவுட்னா ஸ்டார்ட். ஸோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போகுறாரு. ஹி இஸ் ஸ்டார்ட்டிங் எ ஜர்னி. எ கண்ட்ரி டாக்டர் செட்ஸ் அவுட் டு ஹெல்ப் எ பேஷண்ட். பேஷண்ட் நோயாளி. ஒரு நோயாளிய வந்து சந்திக்கிறதுக்காக, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, ஒரு வில்லேஜ் டாக்டர் கிளம்பி போகுறாரு. இன் த மிடில் ஆஃப் எ விண்டி நைட். அ நைட்டு பலமா காத்தடிக்குது. ஸோ பலமா காத்தடிக்கக்கூடிய நைட்டுக்கு இந்த மிட் நைட்ல ஒரு பேஷண்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு வில்லேஜ் டாக்டர் போகுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் சீனே ஆக்சுவலா. இந்த வீடியோல இந்த சீன மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஃபர்ஸ்ட் சீனே இதுதான். இந்த சீன மட்டும் தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். இதுக்கு அடுத்தடுத்த சீன வந்து இனி வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். ஆனா இந்த கதைய நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிரீஃபா சொல்லிக்கிறேன். போற வழியில whom does he meet on the way? on the way போற வழியில பார்த்தீங்கன்னா, யார இவரு மீட் பண்றாரு? இதுதான் அந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வாட் டஸ் ஹி லேர்ன்? அந்த மீட்டிங்ல இருந்து அவர் என்ன கத்துக்கிறாரு? இதுதான் இந்த கதையுடைய சுருக்கம். இப்ப இந்த கதையுடைய அ ஃபர்ஸ்ட் லெசன நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்குவோமா? ஓகே. செக்ஷன் 1. He threw back the covers and sat up on his bed. அதாவது அவருடைய பெட்ஷீட் இருக்கா இல்லையா? பெட்ஷீட் அப்படியே தூக்கி வீசுறாரு. த்ரூ பேக் பாருங்க. அகைன் பாருங்க. த்ரூங்கிறது வெர்பு. பேக்குங்கிறது ப்ரிபோசிஷன். த்ரூ பேக்னா தூக்கி வீசுறது. அண்ட் சாட் அப் உட்கார்றாரு. சிட்டுங்கிற சிட்னா உட்கார்றது. சாட்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ சாட் அப் அப்படி எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆன் ஹிஸ் பெட். சாட் அப்னா என்ன? எந்திரிச்சு உட்கார்றது. ஓகேவா? ஹிஸ் ஃபீட் ஃபீலிங் அலாங் த கோல்டு ஃப்ளோர். அவர் காலுக்கு அந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த கோல்டு ஃப்ளோர் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப தணுப்பா, ரொம்ப ஒரு கோல்டா ஃபீல் ஆகுது. ஃபார் ஹிஸ் ஹவுஸ் ஸ்லிப்பர்ஸ். அவருடைய கால்கள், அவருடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வீட்டுக்குள்ள போடக்கூடிய ஸ்லிப்பர்ஸ், அதான் ஹவுஸ் ஸ்லிப்பர்ஸ் செருப்பு. வீட்டுக்குள்ள போடக்கூடிய செருப்புகள தேடுது. எதனால தேடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃப்ளோர். தரை ரொம்ப கூலிங்கா இருக்கு. த டெலிஃபோன் ரிங்கிங் இன்சிஸ்டன்ட்லி. டெலிஃபோன் எப்படி ரிங் ஆகுதாம்? இன்சிஸ்டன்ட்லி. ஒருத்தவங்க உங்கள திரும்ப 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 கன்வின்ஸ் பண்றாங்க. சம்படி இஸ் கன்வின்சிங் யூ கன்டினியூஸ்லி டு டூ சம்திங். ஓகேவா? திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லி 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 உங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. இதுக்கு பேரு தான் இன்சிஸ்ட். ஸோ டெலிஃபோன் எப்படி ரிங் அடிக்குது? என்ன வந்து எடு, இது முக்கியமான கால்.
என்னைய தயவு செஞ்சு எடுத்துருன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரிங் அடிச்சுட்டே இருக்கான். த டெலிஃபோன் ரிங்கிங் இன்சிஸ்டன்ட்லி a little distance away. ஒரு பக்கத்துல எடுக்கிற பெட்ல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு தூரத்துல தான் அந்த டெலிஃபோன் இருக்கு. he turned on the light. லைட் ஆன் பண்றாரு. பாருங்க இங்கேயும் பாருங்க ஒரு இங்கேயும் வந்து ஒரு டேர்ன்டுங்கிறது வெர்பு, ஆனுங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன். ஸோ டேர்ன்ட் ஆன் அப்படின்னு அர்த்தம், இது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஓகேவா? ஃப்ரேஸ் வெர்ப்னா என்ன? லைட்டை ஆன் பண்றதுக்கு பேர் தான் டேர்ன்ட் ஆன். டேர்ன்னா திரும்புதுன்னு அர்த்தம். இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுலயே நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரேஸ் வெர்ப்னா என்னன்னு. டேர்ன்னா வெர்பு, வினைச்சொல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது ஒரு விஷயத்தை திருப்புறது தான் டேர்ன். ஆன்னா ஒரு விஷயத்தை ஆன் பண்றது ஆன். ஓகே, இது வந்து ஒரு ஆனுங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், டேர்ன்டுங்கிறது ஒரு வெர்பு. ஆனா பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தையும் சேரும்போது அந்த அர்த்தமே மாறுது. லைட் ஆன் பண்றதுக்கு பேர் தான் டேர்ன்ட் ஆன். அண்ட் வாக்டு டு த ஃபோன். அவர் லைட் ஆன் பண்ணி அந்த ஃபோன் நோக்கி நடக்கிறாரு. அண்ட் டுக் டவுன் த ரிசீவர். பாருங்க, டுக் டவுன், டுக் டவுன். டவுன்னா கீழே கீழேன்னு அர்த்தம். டுக்குனா வெர்பு, அதை வந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். கீழே இருந்து எடுக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது, அந்த போனை எடுக்கிறாருன்னு அர்த்தம். டுக் டவுன் த ரிசீவர். திஸ் இஸ் டாக்டர் பென்சன், ஹி செட். அவர் என்ன சொல்றாரு? இதுதான் டாக்டர் பென்சன். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்லயே அவரை வந்து எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இங்க வந்து நீங்க உங்க பிரெயின்ல, நாங்க ஏன் இங்க இமேஜ் வைக்கலன்னு சொன்னா, உங்க பிரெயின்லயே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, படுத்துட்டு இருக்கிற பெட்ல நைட்ல படுத்துட்டு இருக்காரு, இருட்டுல படுத்துட்டு இருக்காரு. டக்குன்னு முழிப்பு வருது, தூக்கி வீசுறாரு. கவரை தூக்கி வீசிட்டு அப்படியே பெட்ல எழுந்துச்சு உட்காடுறாரு. அப்படியே செருப்பை தேடுறாரு. செருப்பை தேடி டெலிஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. லைட்டை போடுறாரு. அந்த டெலிஃபோன் எடுக்கிறாரு. திஸ் இஸ் டாக்டர் பென்சன். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவருடைய பேரை நம்ம அறிமுகப்படுத்தியாச்சு. இவர் எந்த நிலையில இந்த போன் எடுக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை அந்த போன் வந்து தட்டி எழுப்பி இருக்கு. அந்த தட்டி எழுப்பின பிறகு அந்த போனை எடுத்து அட்டன் பண்றாரு. இப்ப நம்ம அடுத்த செஷனுக்கு அடுத்த பாட்டுக்கு போலாம். த நவம்பர் விண்ட் வாஸ் பிரிங்கிங் சவுண்ட்ஸ் ஆஃப் வின்டர். இந்த மாசம் நவம்பர் மாசம். அந்த நவம்பர் மாசத்துல அந்த விண்டருடைய சவுண்டு, காத்து ரொம்ப ஜேஜேன்னு அடிக்குது. அந்த காத்த வந்து கொண்டு வருது. அஸ் இட் ப்ளோ அரவுண்ட் த லிட்டில் ஒயிட் ஹவுஸ். அப்ப இவருடைய வீட்டையும் நான் இமேஜின் பண்ணிக்கணும். அவர் வீடு எப்படி இருக்கு? குட்டியா வெள்ளையா இருக்கு. லிட்டில்னா சுமால், ஒயிட்னா வெள்ளையா இருக்குன்னு அர்த்தம். அஸ் இட் ப்ளோ அரவுண்ட். அந்த நவம்பர் காத்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அந்த விண்டருடைய சவுண்ட, அது வந்து காத்து மட்டும் இல்ல, குளிர்காலம் வேற, பனிக்காலம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பனி வேற வந்து நல்லா போட்டு அடிக்குது. அந்த பனி வந்து எப்படி அடிக்குதுன்னு சொன்னா, அந்த காத்து எப்படி அடிக்குதுன்னு சொன்னா, அந்த அந்த வீட்டை வந்து ப்ளோ அரவுண்ட். இங்கேயும் பாருங்க ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ப்ளோனா ஊதுறது, காத்து போகிறது. அரவுண்டுனா சுத்துறது. ஸோ சுத்தி காத்து அடிக்கிறது. எதை சுத்தி அடிக்கிறது? லிட்டில் ஒயிட் ஹவுஸ். த டாக்டர் காட் இன்டு ஹிஸ் க்ளோத்ஸ். பாருங்க, காட் இன்டு. காட்னா என்னது? ஒரு விஷயத்த வாங்குறது. காட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங். இன்டுனா உள்ள, இதுக்குள்ள போறது. ஆனா நம்ம அப்படியே புரிஞ்சுக்காம காட் இன்டுன்னு சொன்னா, டாக்டர் அந்த அந்த கிளாத்தை வேர் பண்றாரு, அந்த கிளாத்தை போட்டுக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹி வென்ட் டு த டேபிள். அவர் டேபிளை நோக்கி போறாரு. அண்ட் ஸ்டாட். அப்படியே ஒரு ஸ்டாட் என்ன? ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் லைட்டா பாக்குறது. ஸ்டாட் எ மொமெண்ட் அட் ஹிஸ் வாட்ச். அப்படியே வாட்சை ஒரு டக்குன்னு ஒரு மொமெண்ட்ல பாக்குறாரு. ஹிஸ் ஸ்பிரிட் கம்ப்ளைனிங் அட் த ஜாப் எஹெட் ஆஃப் ஹிம். அவருடைய ஆத்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஸ்பிரிட்னா என்ன? அவருடைய ஆத்மா. அவருடைய ஆத்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அவர் வந்து ஜாபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை அவருக்கு கொடுக்குது. 2:00. ஆனா டைம் என்ன காமிக்குது? 2:00, மிட் நைட் 2:00. His mind also complained at the horrible hour, and he wondered why children had to be born at such improper times. அவருடைய ஆத்மா என்ன பண்ணுது? நீ இந்த வேலையை முடிக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ahead of him. அவருக்கு முன்னாடி இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் நீ முடிக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஆனா அவர் மைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னா, அட் த ஹாரிபிள் ஹவர். ஹாரிபிள்னா ரொம்ப கடுப்பேத்துற இந்த டயத்துல தான் இது பிறக்கணுமா
அண்ட் wonderedனா திங்க் பண்றாரு. ஏன் வந்து ஏன் children had to be born at such improper times? ஒரு பொருத்தம் இல்லாத நேரம். ப்ராப்பர்னா என்ன? பொருத்தமானது. இம்ப்ராப்பர்னா பொருத்தம் இல்லாதது. ஒரு பொருத்தம் இல்லாத நேரங்கள்ல ஏன் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். he took up 2 small handbags. அப்ப என்ன பண்றாரு? took up, இது ஒரு phrasal verb தான். took up, 2 சின்ன ஹேண்ட்பேக் எடுக்கிறாரு. ஓகேவா? ரெண்டுமே எப்படி இருக்கு? சின்ன சைஸ்ல தான் இருக்கு ஹேண்ட்பேக். ஒன்னு பாத்தீங்கன்னா த சார்ட்னா நம்ம குட்டையா இருக்கு. பில் பேக், பில்னா என்ன? மருந்து. ஸோ ஒரு இதுல குட்டையா இருக்கு அந்த ஒரு பேக்கு. ரெண்டுமே சின்ன பேக்கு தான், ஆனா ஒரு பேக் ரொம்ப குட்டையா இருக்கு. அதுல பில் இருக்கு. பில்னா என்ன? மருந்து இருக்கு. as the people of town know it. அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் மக்கள் எப்படி அதை அறிஞ்சு கொள்வாங்கன்னா, நோ இட்னா என்ன? எப்படி அறிஞ்சு கொள்வாங்கன்னா, இது வந்து குட்டி மருந்து பையே அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் லாங்னா ரொம்ப நீளமா இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஆப்ஸ்டட்ரிக்கல் கேஸ். ஆப்ஸ்டட்ரிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசவம் பார்க்கிற ஒரு டேர்ம் தான் ஆப்ஸ்டட்ரிக்கல். ஆப்ஸ்டட்ரீசியன் சொன்னா பிரசவத்தை பார்க்குற டாக்டர் பேர் தான் ஆப்ஸ்டட்ரீசியன். ஆப்ஸ்டட்ரிக்கல் கேஸ்ன்னு சொன்னா அதுல நிறைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய கத்தி, அந்த எல்லாமே அதுல தான் இருக்கும். த பேபி பேக் தே கால்ட் இட். அதை எப்படி சொல்லுவாங்க? அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாமே டாக்டர் படிச்ச மக்கள் கிடையாது. எல்லாத்துக்குமே ஆப்ஸ்டட்ரிக்கல் அப்படிங்கிற மீனிங் தெரியாது. அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா த பேபி பேக், ஒரு குழந்தை பையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை டெலிவரி பண்றதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த பேக்ல இருக்கும் அப்படின்னு இப்ப இந்த இதுல பாருங்க, அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல பாருங்க அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த கிளைமேட் எப்படி இருக்கு, இது எந்த டைமு, இவருடைய ப்ரொஃபஷன் என்ன, இவர் எதற்காக அப்ப இப்பயே நமக்கு புரிஞ்சிருச்சு யார் பேஷண்ட்னு தெரியல. ஆனா இவர் வந்து ஒரு ஆப்ஸ்டட்ரீசியன், ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய டாக்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருச்சு. எப்படி புரிஞ்சிருச்சு? 2 ஹேண்ட்பேக் எடுக்கிறாரு. ஒன்னுல மருந்து இருக்கு, இன்னொன்னுல என்ன இருக்கு? இன்னொன்னுல வந்து பேபி பேக்ல அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப என்ன? அப்ப இதுக்கு எதுக்கு கிளம்புறாருன்னா, ஏதோ ஒரு பேபி டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நமக்கு ஊர்ஜிதமாகுது. ஆனா இன்னும் இவர் டாக்டருங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவர் இவர் எங்கேயோ போறாருன்னு போன் எடுத்தாரு, எங்கேயோ போறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா யார பார்க்க போறாரு அப்படின்னு இன்னும் தெரியல நமக்கு. அடுத்து பாருங்க, டாக்டர் பென்சன் ஸ்டாப்ட் எ மொமெண்ட் டு லைட். அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு? லைட்டா பத்த வைக்கிறார். அண்ட் தென் புட் த பேக் ஆஃப் சிகரெட்ஸ் இன் ஹிஸ் ஓவர் கோட் பாக்கெட். அந்த சிகரெட்டுடைய பாக்கெட் இருக்குல்ல, அதை வந்து ஓவர் கோட்டுக்கு, அதாவது சட்டைக்கு மேல போடுறத ஓவர் கோட். ஒரு சட்டையை போட்டு அதுக்கு மேல என்ன ரொம்ப குளிர் அடிக்குதா இல்லையா, அதான் அந்த ஓவர் கோட்டுடைய பாக்கெட்ல அந்த சிகரெட் பாக்கெட்டை வைக்கிறாரு. த விண்ட் ஃபெல்ட் லைக் எ சர்ஜன்ஸ் நைஃப் அட் ஹிஸ் ஃபேஸ். அப்ப கதவை திறக்கும் போது as he opened the door, அந்த கதவை திறக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா as he opened the door, கதவை திறக்கும் போது அந்த கதவை திறந்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா the wind felt like a surgeon's knife. அதாவது அறுவை சிகிச்சை பண்றோம்ல, அந்த கத்தி பாத்தீங்கன்னா லைட்டா டச் பண்ணாலே அந்த பாடி பார்ட் கட் ஆயிரும். நீங்க வந்து அந்த கத்தியை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். லைட்டா அந்த கத்தி எடுத்து நீங்க இந்த விரல வச்சீங்கன்னா அந்த விரல் வந்து துண்டாயிரும். அந்த அளவுக்கு நம்ம ஷார்ப்பானது. அந்த சர்ஜன்ஸ் நைஃப் மாதிரி அந்த விண்ட் வந்து அந்த ஃபேஸ்ல வந்து ஃபீல் ஆகுதான், ஃபெல்ட். அண்ட் ரேன், அதனால என்ன பண்றாரு? ஓடுறாரு. பெண்டிங் லோ, அந்த மூஞ்சியவே காட்டாம அப்படியே ஓடுறாரு. அரௌண்ட் த டிரைவ்வே டு த கேரேஜ். இங்க வந்து டிரைவ்வே சுத்தி கேரேஜுக்குள்ள போறாரு. ஸோ டிரைவ்வே வழியா போய் கேரேஜுக்கு போறாரு. டிரைவ்வே என்னன்னு பாத்தீங்கன்னா டிரைவ்வே கேரேஜ், இது பொதுவா இந்தியால மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியால மேபி சில பணக்கார வீடுகளை பார்த்துருப்பீங்க. ஆனா அமெரிக்கால எல்லார் வீடுகள்லையுமே இது இருக்கும்.
என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டயுமே கார் இருக்கா இல்லையா? எல்லார்ட்டயுமே கார் இருக்கும், வீடு இருக்கும். அந்த ஓன் ஹவுஸ் இருக்கும். அந்த ஓன் ஹவுஸ்ல இருந்து அந்த ஓன் ஹவுஸ்ல இருந்து ஒரு கேரேஜ் போகும். கேரேஜ்னா வந்து ஒரு ஷெட்டு. அந்த வீட்டுக்கு அவுட் சைட்லயே வந்து ஒரு ஷெட் இருக்கும். அந்த ஷெட்ல தான் கார் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த காருக்கு தேவையான அந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கும்? அந்த கேரேஜ்ல இருக்கும். அந்த கார வந்து எப்படி அ அ எப்படி வந்து அந்த ரூம்ல வச்சிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய ஷெட் மாரி இருக்கும். அந்த கேட்ட வந்து குளோஸ் பண்ணி அந்த கேரேஜ் இருக்கும். அந்த வீட்ல இருந்து அந்த கேரேஜுக்கு ஒரு டிரைவே இருக்கும். டிரைவேன்னு சொன்னா, கார ஓட்டிட்டு வரக்கூடிய ஒரு பாதை. அதான் டிரைவே. ஸோ டிரைவே வழியா கேரேஜுக்கு போறாரு. ஹிஸ் கார் ஸ்டார்ட்டட் வித் டிஃபிகல்டி. ஏன்னா வின்டர் டைம். ரொம்ப காத்து ரொம்ப பலமா அடிக்குது. அந்த கார வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்றாரு. காஃப்டு இருமுது. ஹால்ஃப் எ டஜன் டைம்ஸ். டஜன் என்ன? 12. 12ல பாதின்னா 6 தடவ இருமுது. அஸ் ஹி ட்ரோவ் டவுன் த டிரைவே. இங்க பாருங்க டவுன். ட்ரோவ்னா டிரைவுக்கு பாஸ்ட் டென்ஸ். டவுன்னா கீழன்னு அர்த்தம். அத அப்படியே புரிஞ்சுக்காம டிரைவே வழியா வந்துட்டு இருக்காரு. ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பட் தென் பிகேன் டு ரன் மோர் ஸ்மூத்லி. டிரைவே வழியா வரும்போது 6 தடவ இருமுது. ஆனா as he turned down the grass street, ஓகேவா? அந்த கிராஸ் ஸ்ட்ரீட்ல திரும்பும்போது கார் வந்து ஸ்மூத்தா ரன் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஆன் டு த டெசர்டட் ஹைவே. அந்த டெசர்டட் ஹைவேல வரும்போதும் நல்லா ஸ்மூத் ஆயிருச்சு. கிராஸ் ஸ்ட்ரீட் அந்த பேரு கிராஸ் ஸ்ட்ரீட். அந்த கிராஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து திரும்பி டெசர்டட் ஹைவேக்கு வரும்போது கார் வந்து ஸ்மூத்தா ரன் ஆக த பிகேன் டு ரன், ஓகேவா? ஆரம்பிக்குது. அது என்ன டெசர்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட்னா என்ன? பாலைவனம். யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹைவேயும். ஹைவேல யாருமே இருக்க மாட்டாங்க. டெசர்டட், ஓகேவா? ஸோ டெசர்டட்னா ஒரு ஹைவே ஒரு வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு டெர்ம். ஓகே. இது வந்து ஹைவே எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்குது. ஹைவேல யாருமே கிடையாது. இவர் கார் மட்டும் தான் இருக்கு. இவருடைய கார் மட்டும் மிட் நைட்ல போயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு பயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அதுவும் விண்டு ரொம்ப பலமா அடிக்குது. மிஸ்ஸஸ் ஓட்ஸோர்லி, who டாக்டர் பென்சன் வாஸ் ஆன் ஹிஸ் வே டு விசிட். டாக்டர் பென்சன் யார பார்க்க போகிறாரோ அவங்க பேர் என்னது? மிஸ்ஸஸ் ஓட் சோர்லி. மிஸ்ஸஸ்னா என்ன? ஓட் சோர்லியுடைய மிஸ்ஸஸ். ஓட் சோர்லியுடைய ஒய்ஃப் தான் மிஸ்ஸஸ் ஓட் சோர்லி. ஆல்ரெடி ஹேட் அல்மோஸ்ட் எ டஜன் சில்ட்ரன். ஏற்கனவே அல்மோஸ்ட்னா என்ன? அக்யூரேட்டா இல்ல. ஒரு 12 குழந்தைங்க இருக்கும். பட் இட் சீம்டு டு த டாக்டர் தட் நெவர் ஒன்ஸ் had she had a baby in good weather nor in daylight. அவங்களுக்கு 12 குழந்தைங்க இருந்தாலும், ஆனாலும் டாக்டருக்கு எப்படி தெரியுது? சீம்டுன்னா என்ன? அவருக்கு அந்த மாரி தெரியுது. ஓகேவா? சீம்டுன்னா அந்த மாரி ஒரு தோற்றம் அந்த டாக்டருக்கு இருக்கு. தட் நெவர் ஒன்ஸ் had she had a baby. அந்த பெண் குழந்தை பெத்துக்கவே இல்ல. இன் குட் வெதர். ஒரு நல்ல வெதர் கண்டிஷன்ல, நார் இன் டேலைட். நல்ல வந்து ஒரு பகல்ல அது வந்து அந்த குழந்தை பெத்துக்கொள்ளவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வைல் டாக்டர் பென்சன் வாஸ் எ கண்ட்ரி டாக்டர். அது மட்டும் இல்லாம டாக்டர் பென்சன் அவர் வந்து ஒரு வில்லேஜ் டாக்டர். ஹி வாஸ் ஸ்டில் எ யங் மேன். அவர் இன்னும் ஒரு இளைஞரா இருக்காரு. அண்ட் குட் நாட் ஃபைண்ட் த பிளஸர் தட் ஹிஸ் ஃபாதர். அவருடைய ஃபாதருடைய பிளஸரை அவர் வந்து ஃபைன் பண்ண முடியல. அவரால் பார்க்க முடியல. ஏன் முடியலன்னு சொன்னா, த ஓல்டு டாக்டர் பென்சன். அந்த ஓல்டு டாக்டர் பென்சன் அந்த ஃபாதருடைய பேர் தான் டாக்ங்கிறதுனா டாக்டருடைய சுருக்கம் தான் டாக். டாக் பென்சன் ஹேட் ஃபவுண்ட் இன் சீயிங் ஆட். ஸோ அவங்க ஃபாதர் என்ன பண்றாரு? டாக்டர் இருந்திருக்காரு. ஆனா அந்த ஃபாதருடைய பிளஸரை இந்த யங் சன்னால பார்க்க முடியல. ஓகேவா? ஏன்னு சொன்னா ஆல்வேஸ் 2 or 3 babies behind in payment of his baby bills. அதாவது பேபி பில்ஸ்னா என்ன?
அந்த குழந்தை டெலிவரி பண்றதுக்கான பில் இருக்குல்ல, எப்பவுமே வந்து 2 அல்லது 3 குழந்தைகளுக்கு பில் வந்து பெண்டிங்ல இருக்கு. பிஹைண்ட். பிஹைண்ட் இன் பேமெண்ட்னா என்ன? ஸோ பேமெண்ட் வந்து பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீனு. ஸோ இந்த டாக்டருடைய ஃபர்ஸ்ட் சீனே இதுதான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இப்ப இன்டெக்ஸ் கொஸ்டின பார்ப்போம். இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின பார்த்துட்டு நம்ம அடுத்த சீனுக்கு போகும்போது, இந்த லெசனுடைய கிளாரிட்டியோட அடுத்த சீன் போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். த டாக்டர் இன் த ஸ்டோரி வாஸ் ஆன் எல்டர்லி மேன். இந்த கதையில வரக்கூடிய டாக்டர் வயசான ஆளா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஏன்னா ரொம்ப யங் மேன். ஹிஸ் ஃபாதர் ஹேட் பீன் எ கண்ட்ரி டாக்டர் டூ. அவருடைய ஃபாதரும் ஒரு வில்லேஜ் டாக்டரா இருந்திருக்காரா? ஆமா, ட்ரூ. த டாக்டர் லைக் லேட் நைட் கால்ஸ். அந்த டாக்டருக்கு ரொம்ப லேட் நைட் கால் பண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், கரெக்ட். இட் இஸ் ஃபால்ஸ். த டாக்டர் கேரிட் 2 bags ஆன் ஹிஸ் விசிட்ஸ். டாக்டர் எப்பவுமே அவர் வந்து விசிட் பண்ண போகும்போது 2 பேக் எடுத்துட்டு போவாரா? ட்ரூ. ஆமா. ஒண்ணு வந்து மருந்து பேக்கு, இன்னொன்னு என்ன பேக்கு? ஆப்ஸ்டட்ரிக்கல் கேஸ். அப்படின்னா என்ன? எஸ், யூ ஆர் கரெக்ட். ஆப்ஸ்டட்ரிக்கல் கேஸ்ன்னு சொன்னா அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அறுவை சிகிச்சையுடைய கருவிகள்லாம் இருக்கும். மிஸ்ஸஸ் ஓட்ஸோர்லி வாஸ் ஹேவிங் ஹேர் ஃபர்ஸ்ட் பேபி. அந்த யாரை பார்க்க போறாரு? அவங்க பேர் என்ன? மிஸ்ஸஸ் ஓட்ஸோர்லி வாஸ் ஹேவிங் ஹர் ஃபர்ஸ்ட் பேபி. அவங்க அவங்க வந்து முதல் குழந்தையை பெற்றிருக்க போறாங்க. அப்படி அது உண்மையா? கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய குழந்தைகள் அவங்க இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பிரீஃப் ஆன்சர் பண்ண போறோம். நீங்க ஒன்றா ட்ரை பண்ணுங்க. சில ட்ரை பண்ண முடியாட்டி நம்ம நம்ம வீடியோ பார்த்து நீங்க ஆன்சர் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். அட் வாட் டைம் டிட் டாக்டர் பென்சன் ரிசீவ் த கால்? ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல ஹிண்ட் நம்ம பார்த்துருவோம். ஹிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்கு போகலாம். எந்த டயத்துல டாக்டர் பென்சன் காலை ரிசீவ் பண்ணாரு? இந்த லெசன்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்ட் வந்து இங்க இருக்கு. He went to the table and stared a moment at his watch. அந்த டேபிளுக்கு போய் அந்த வாட்சை பார்க்குறாரு. ஸ்டார்ட் ஜஸ்ட் ஒரு லைட்டா பார்க்குறாரு. His spirit complaining at the job ahead of him. அவருடைய ஆத்மா கம்ப்ளைண்ட் பண்ணுது, நீ வேலையை முடிக்கணும் அப்படின்னு. 2 o'clock. அந்த டைம் என்னது? 2 o'clock. ஸோ ஆன்சர் என்ன? ஸோ ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்காங்க. எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? டாக்டர் அட் வாட் டைம் டிட் டாக்டர் பென்சன் ரிசீவ் த கால்? டாக்டர் பென்சன் இங்க டிட்னு இருக்கா? அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்ப இந்த இந்த டிட்டுங்கிறத ஆன்சர்ல கொண்டு வரக்கூடாது. ரிசீவ்ங்கிறது மெயின் வெர்ப், டிட்டுங்கிறது ஹெல்பிங் வெர்ப். இந்த டிட்டுங்கிறது ரிசீவ்ங்கிற மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வெர்பு. அதனால ஏன் இது இது இந்த ரிசீவ்ங்கிற வெர்பு பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா அப்படின்னு காட்டக்கூடியது அந்த டிட். அப்ப இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் மெயின் வெர்பை மட்டும் தான் கொண்டு வரணும். டாக்டர் பென்சன் ரிசீவ்டு த கால் அப்படின்னு போட்டுறணும். அட் 2 AM. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு இந்த மிட் நைட். இது ஈஸியா இருக்கால? யாருன்னா இந்த கொஸ்டினை படிச்சு நீங்க ஆன்சர் எழுதலாம். அடுத்து பாருங்க, ஹூ டிட் ஹி விசிட்? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? யார அவர் பார்க்க போறாரு? ஒய், ஏன் பார்த்தாரு? இந்த லெசன்லயே இந்த ஹிண்ட் இருக்கும், பார்த்துடலாம். மிஸ்ஸஸ் ஓட்ஸோர்லி ஹூ டாக்டர் பென்சன் வாஸ் ஆன் ஹிஸ் வே டு விசிட். ஸோ யாரை பார்க்க போறாரு? மிஸ்ஸஸ் ஓட்ஸோர்லி. But it seemed to the doctor that never once had she had a baby in good weather nor in daylight. ஸோ எதுக்கு பார்க்க போறாரு? அந்த பேபியை டெலிவரி பண்றதுக்காக பார்க்க போறாரு. இதுலயே இந்த ஹிண்ட் இதுல இருக்கு பாருங்க. நெவர் ஒன்ஸ் had she had a baby in good weather nor in daylight. ஸோ நல்ல வெதர் கண்டிஷன்ல இல்ல பட்டப்பகல்ல அவங்க குழந்தை பெத்துக்கிட்டதே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வின்டர் டைம்ல போறாரு, மிட் நைட்ல போறாரு, அப்ப இவங்கள பார்க்க தான் போறாரு அப்படின்னு நமக்கு புரியுது. ஆன்சர் எப்படி எழுதணும்? ஹூ டிட் ஹி விசிட்? டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், விசிட் தான் மெயின் வெர்ப். ஸோ டிட்டுங்கிறது ஹெல்பிங் வெர்ப் தான், விசிட் தான் மெயின் வெர்ப். ஸோ விசிட் தான் கொண்டு வரணும். ஆனால் எப்படி கொண்டு வரணும்? டிட் இருந்ததுனால நம்ம பாஸ்ட் கொண்டு வந்துடணும். ஹி விசிட்டட் மிஸ்ஸஸ் ஆட்ஸோர்லி. எப்பயுமே ஒய் வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் கொடுத்த பிறகு இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு
பிகாஸ் அப்படின்னு போட்டுருங்க. பிகாஸ் he has to deliver her baby. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா இல்லையா? சோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். வாட் டிட் த டாக்டர் கேரி இன் ஹிஸ் பேக்ஸ்? இதோட ஹிண்டையும் பார்த்துருவோம். He took up 2 small handbags, the short pill bag, as the people of town know it, and the long obstetrical case, the baby bag, they called it. இதான் hint. இது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். Yes, the doctor carried pills and surgical things in his bags. Did the doctor receive prompt payment? ப்ராம்ப்ட்னா கரெக்டா பேமெண்ட் ரிசீவ் பண்றாரா? How do you know? எப்படி உங்களுக்கு அது தெரியும்? அதற்கான ஹிண்ட்டும் இந்த லெசன்லயே இருக்கு, பார்த்துடலாம். And while Dr. Benson was a country doctor, he was still a young man and could not find the pleasure that his father. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. அவர் யங் மேனா இருந்தாலும் could not find the pleasure that his father. அவங்க ஃபாதருடைய பிளஸரை அவரால் அடைந்து கொள்ள முடியவில்லை. என்ன பிளஸர்? அவங்க ஃபாதருக்கு கரெக்டா பேமெண்ட் வந்துருது. The old dog Benson had found in seeing art father. ஓகே, ஆல்வேஸ். அப்ப how do you know? எப்படி உங்களுக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் 2 or 3 babies behind in payment of his baby bills. அவங்க குழந்தைகளுக்கு 2 அல்லது 3 குழந்தைகளுக்கு பில் பே பண்ணாம இவர் வச்சிருக்காரு, அவங்க ஃபாதர் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம அந்த ஹிண்ட் நம்ம பாக்குறோம். இப்ப டாக்டர் ரிசீவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஹிண்ட்டும் இந்த லெசன்ல இருக்கு. அது எப்படி தெரியும் அப்படிங்கிற ஹிண்ட் நமக்கு இருக்கா இல்லையா? இது எவ்வளவு ஈஸியா இருக்கு ஆன்சரை பாருங்க. ஆன்சர் எழுதுங்க. டிட் த டாக்டர் ரிசீவ் ப்ராம்ப்ட் பேமெண்ட்? டிட் வந்திருக்கு, ரிசீவ் மெயின் வருது. அப்ப எப்படி போடணும்? கரெக்ட். த டாக்டர் டசன்ட் ரிசீவ், டிட் நாட் ரிசீவ். இப்ப என்ன பண்ணணும்? எஸ் ஆர் நோ கொஸ்டின் வரும்போது டிட்ட கொண்டு வந்துடணும். நோ, த டாக்டர் டிட் நாட் ரிசீவ் த ப்ராம்ப்ட் பேமெண்ட். இங்க நோ கொடுத்து கமா போட்டிருக்கேன், நீங்களா ஃபில் பண்ணிக்கங்க. த டாக்டர் டிட் நாட், டிட் நாட்ல டிஐ டிட் போட்டுட்டு எண்ணுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோபி போடணும். அப்போஸ்ட்ரோபி டி. டிட் நாட் ரிசீவ்டு த ப்ராம்ப்ட் பேமெண்ட். ஓகேவா? அஸ் ப்ரீவியஸ் பில்ஸ் வேர் பெண்டிங் பேமெண்ட். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கு? ஸோ அந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.